அன்பான மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நாம் தியானிக்கும் போது திடன் கொண்டான் திருப்பி கொண்டான் என்ற தலைப்பில் தியானித்தோம். அதே தலைப்பை தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். திடன் கொண்ட தாவீது அனைத்தையும் திருப்பி கொண்டான் என்று பார்த்து கொண்டே வந்தோம். அவருடைய பலத்தினாலே அல்ல, தேவன் கொடுத்த பலத்தினாலே, தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவர் செயல்பட்டதினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருந்து அவருடைய வார்த்தையினால் தன்னை பலப்படுத்தி கொண்டதினாலே அவர் இழந்து போன எல்லாவற்றையும் அவரால் என்ன செய்ய முடிந்தது, திருப்பி கொள்ள முடிந்தது என்று நாம் பார்த்தோம். இப்போ ஒரு பெரிய அம்மிலேக்கியர் கூட்டம், நிறைய பேர் பெரிய கூட்டமாக என்ன செய்கிறாங்க, அவங்கள கொள்ளையடித்துட்டு போயிருந்தாங்க. மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள், உடைய பொருட்கள் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாங்க, கொள்ளையடித்துட்டு போகிறாங்க. அப்போ இவங்க நோக்கி போகிற இந்த சிறிய கூட்டத்தார் ஒரு 600 பேர் தான் போகிறாங்க தாவீதோட. அப்போ இந்த கூட்டத்தாரால் அந்த பெரிய கூட்டத்தை எதிர்க்க அவர்களால் கூடாத ஒரு காரியம். ஆனால் அவங்க என்ன செய்யலை அப்படின்னா, சோர்ந்து போகலை. ஏன்னா தாவீதிற்குள் இருப்பது என்னது, தேவனுடைய பலன், தேவனுடைய கம்பீரம், சர்வ வல்லவருடைய வல்லமை அவனுக்குள் காணப்பட்டதினாலே அவங்க என்ன செய்கிறாங்க, அம்மிலேக்கியரை பின்தொடர்ந்து போகிறாங்க. இப்போ ஒரு பெரிய யுத்தம் நடக்க வேண்டும். அந்த யுத்தத்திற்காக அவங்க என்ன செய்கிறாங்க, ஆயத்தமாக போகிறாங்க. நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல, யுத்தம் கர்த்தருடையது. அதே காரியத்தை தான் தேவன் தாவீது ராஜனுடைய வாழ்க்கையில் செய்கிறார். யுத்தத்தை அவரே பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. அவங்க வெற்றி அவர்களுடையதாய் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அனைத்தையும் திருப்பி கொண்டு வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக திரளான அம்மோன் புத்திரர், கொஞ்சம் 1-2 பேர்ல நூற்றுக்கணக்கான பேர், திரளான அம்மோன் புத்திரர்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மோவா புத்திரர் என்ன செஞ்சாங்க, யுத்தத்திற்கு வந்தாங்க. யோசபாத் ராஜா என்ன செய்தாருன்னா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணார். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணார். அவருடைய விண்ணப்பத்தை பாருங்க, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவர் எவ்வாறு விண்ணப்பம் பண்ணினார், எப்படி ஜெயம் பெற்றுக்கொண்டார், அதுல இருக்குது. வாசிக்கிறேன். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இவ்வளோ பெரிய கூட்டத்தார் இருக்காங்க, திரளான கூட்டத்தார், எங்களுக்கு பலனில்லை ஒத்துக்கிடுறாங்க. தங்களிடத்துல பலனில்லைன்னு ஒத்துக்கிறாங்க. எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா எங்க கண்கள் யாரை மட்டும் நோக்கி கொண்டிருக்கு, உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களை சுற்றி சத்துருக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு அவங்களை எதிர்த்து போராட பலன் இல்லை. உங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனா உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வசனம் பாருங்க. யோசபாத் ராஜா என்ன செய்தார் அப்படின்னா, அவருடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்தது. உங்களுடைய கண்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் நோக்கி கொண்டு இருக்கும்போது ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். எத்தனை திரளான கூட்டத்தாராக இருந்தாலும் சரி, எத்தனை திரளான அம்மோன் புத்திரர், மோவாபியர்களாக இருந்தாலும் சரி, அமலேக்கியராக இருந்தாலும் சரி, அவங்க எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை கூட்டத்தாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலனற்று போய் அவங்க முன்னாடி நீங்க தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, பலன் இல்லாமல் இருக்கிறோம், என்ன செய்வதென்று தெரியவில்லையே, கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். யுத்தத்தை செய்கிறவர் தேவன். உங்கள் கண்கள் மட்டும் அவரையே நோக்கி கொண்டு இருக்கட்டும். உங்கள் குடும்பத்துல பிரச்சனை, பிரிவினைகள், சண்டைகள், நம்முடைய சுய புத்தியினால, சுய திறமையினால, சுய பேச்சு திறமையினால நம்ம மீண்டும் சேர்ந்துலாம் நினைப்போம், முடியாது. காலையில் அப்படி சண்டை போட்டிருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் நினச்சிட்டே வருவார், நம்ம அன்பாக பேசிட்டா, பூ வாங்கி கொடுத்துட்டா மனைவி பேச இல்லை, சண்டை ஓய்வதில்லை, பெருசாகி கொண்டே இருக்கு. நம்ம சுய பலத்தினால் எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடி எங்களுடைய வீட்டில் இருக்க பிரச்சனையை இயேசுவே எங்களுக்கு மாற்றித்தாரு நீங்கள் கேளுங்க, பிரச்சனை சால்வ் ஆயிடும் ஈஸியாக. நிறைய நேரம் நம்ம என்ன செய்யற தெரியுமா, நம்ம சுய புத்தியில, நம்ம சுய திறமையில, நமக்கு நிறைய டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கு, இந்த உலகமே நம்முடைய கருத்துக்குள்ள அப்படின்னு நினைக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யறோம், தோல்வியை சந்திக்க வேண்டியதாகிறது. யோசபாத் ராஜா போல சொல்லுங்க, எங்ககிட்ட பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, எங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியல, எப்படி நடக்கணும்னு தெரியல. ஆனா எங்க கண்கள் யாரை மட்டும் நோக்கி கொண்டிருக்கிறது, உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்கள நோக்கி பார்க்காதீங்க,
உங்கள் பெற்றோரை நோக்கி பார்க்காதீங்க. எனக்கு படிக்க முடியல, எனக்கு நீட்டில் இடம் கிடைக்கல, எனக்கு ஜேஇ எக்ஸாமில் தோல்வி ஆயிடுச்சு, நான் நினச்சது எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. கவலைப்படாதீங்க, நீங்கள் இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்க. இப்போ உங்ககிட்ட பலன் இல்லை, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியலை, ஆனால் தேவன் கொடுக்குறாரு பாருங்க உங்களுக்கு ஒரு வழி. நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் கண்கள் இயேசுவே நோக்கி பார்க்கட்டும். உங்கள் கூட நீட்டில் போனவங்க, ஜேஇயில் போனவங்கள காட்டில நீங்கள் பன்மடங்கு பெரியவர்களாகி நீங்கள் அவங்க முன்னாடியே நீங்கள் பெரிய லெவலில் இருக்கும்படி தேவன் உங்களை உயர்த்துவார். சோர்ந்து போய் விடாதீங்க, திடன் கொள்ளுங்கள், இழந்ததை திருப்பி கொள்ளுவீர்கள். உங்களோ பார்த்து அன்பான சகோதரியே, சகோதரனே, உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ இழந்து போனதை திருப்பி கொள்வாய் மகனே. சோர்ந்து போகாதே, மனம் மடிந்து விடாதே, மனம் உருகாதே. என்னுடைய பாதத்தில் இருந்து அழுது ஜெபிக்கும் போது நான் உனக்கு இழந்ததை அனைத்தையும் திருப்பி தருவேன் என்று உங்களை பார்த்து சொல்கிறார். இது யோசபாத் ராஜாவுடைய கதை. அடுத்து சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பாருங்க, ஆசா ராஜாவாகி ஆசா ஒரு யுத்தம் ஆசாவுக்கு விரோதமாக வரும்போது அவர் எப்படி ஜெபிக்கிறார்னு பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்க, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அவர் கூப்பிடுறாரு, யாரையும் துணைக்கெல்லாம் கூட்டல, தானே கூப்பிடுறாரு. கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். ஆசாராஜோடைய ஜெபத்தை பாருங்க, மிகவும் அருமையாக இருக்கிறது. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அதுபோல நான் இப்போ பலன் இல்லை, என்கிட்ட இருந்த பலம் எல்லாம் கரைந்து போயிற்று, ஆனால் உமக்கு எனக்கு உதவி செய்வது என்பது லேசான காரியம். அது மட்டும் இல்லை, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு நீங்க துணை நில்லுங்க. நிறைய நேரம் நிறைய காரியங்களுக்கு நம்ம போகும்போது சில பெரியவங்களை பார்த்து பேசணும், அதிகாரத்தில் கூடுறவங்களை பார்த்து பேசணும், நம்மளை அறியாமல் ஒரு பயம் இருக்கும். நம்ம கூட யாருமே நம்ம கூட என்ன செய்ய முடியாது, அங்கே உள்ள வந்து பேச முடியாது. நமக்கு ஆனால் பேசி தான் ஆகணும், அந்த சுச்சுவேஷனை கிராஸ் பண்ணி தான் ஆகணும், எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் தான் ஆகணும், எழுதி தான் ஆகணும். எக்ஸாமை பார்த்து பயப்படுறோம். ஆனால் அந்த நேரத்தில் யார் மட்டும் உங்கள் கூட வர முடியும்? இயேசு கிறிஸ்து, ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து உங்கள் கூட வர முடியும். அப்போது ஆசா ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் கூட நீங்கள் வாங்க, எனக்கு துணை நில்லுங்க. நிறைய நேரம் நம்ம குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது எல்லாரும் கைவிட்டுருவாங்க. ஹஸ்பண்டு நீ உன் வேலையை பார்த்துக்கன்றுவாங்க, பிள்ளைங்க கண்டுக்கிட மாட்டாங்க, பெற்றோர் கண்டு. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு துணையாக யார் இருக்கா? தேவன். இந்த உலகத்தையே படைத்த தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஆனால் நீங்கள் கூப்பிடணும். கூப்பிடுறாரு ஆசாராஜா, எப்படி கூட எனக்கு துணை நில்லுங்க. ஏன்னா பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியமாக இருக்கிறது. எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? துணை நில்லுங்க. நமக்கு கூப்பிடணும் அவரை, எனக்கு துணையாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிடும்போது அவர் வருவார். அதே போல் அங்கேயும் வந்தார். அது மட்டும் இல்லை, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். இவ்வளோ பெரிய கூட்டம் எங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, எங்களை சுற்றி பயங்கர சத்துருக்கள் நிற்கிறாங்க, எங்களோடு போராடி கொண்டு இருக்கிறாங்க, எங்களை பார்த்து ஏளனை செய்கிறாங்க, எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க, எங்களுக்கு விரோதமான பல காரியங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, சேவனைகள் செய்கிறாங்க, பில்லி சூனிய கட்டுகளை செய்கிறாங்க. அப்படிலாம் நீங்கள் நினச்சி அப்படி பார்க்காதீங்க. என்னத்தை பாருங்கள், எத்தனையோ மக்கள் எங்களை சுற்றி நிற்கிறாங்க. ஆனால் நாங்கள் எப்படி வந்தோம்? அவங்களுக்கு எதிராக வந்தோம். அவங்களுக்கு பயந்து வரல, எதிராக வந்தோம். எப்படி அப்படின்னா, கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறதினால் நாங்கள் அவர்களுக்கு ஏராளமான அந்த கூட்டத்தாருக்கு எதிராக வந்தோம். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். நம்ம அழகான ஜெபம் பாருங்க. மனுஷன், அவன் மனுஷன்தான், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களோடு இருக்கிறவர் இந்த உலகத்தையே படைத்த ஜீவனுள்ள தேவன், மனுஷன் அவன் எங்களை மேற்கொள்ள விடாதையும். நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நீரே எங்களுக்கு துணை நில்லும்.
ஏராளமான இந்த கூட்டத்துக்கு விரோதமாக நாங்கள் எதிராக வந்துட்டோம். யாரை நம்பி வந்துட்டோம்? கர்த்தாவே, நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறபடினால், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்முடைய நாமத்தை நம்பி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? அந்த கூட்டத்துக்கு விரோதமாக வந்துட்டோம். இந்த மனுஷர் கையில் எங்களை என்ன செஞ்சிடாதீங்க, ஒப்பு கொடுத்துடாதீங்க. எவ்வளோ ஒரு அருமையான ஜெபம் பாருங்க. தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் ஜெபத்தை கேட்டார், பதிலளித்தார். வெற்றியோடு ஆசாராஜா திரும்பி சென்றார். அடுத்து பாருங்க, கிதியோனின் சேனை பாருங்க. வெறும் 300 பேர், கடற்கரை மணலத்தனியான கூட்டம். மீதியானியர் ஜெயங்கொள்றது மிக கடினமான காரியம். ஆனால் தேவன் சொன்ன எல்லா காரியத்தையும் அவர் கரெக்டாக செஞ்சார். அவ்வளோ சத்துருக்களும் முறியடித்துக்கப்பட்டு மடிந்து போனார். அப்போ ஏராளமான இந்த கூட்டத்தை பார்த்து, ஏராளமான பிரச்சனைகளை பார்த்து, ஏராளமான அந்த போராட்டத்தை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அவர்களோடு இருந்த அன்னைக்கு யோசபாத் ராஜாவோடு இருந்த, ஆசா ராஜாவோடு இருந்த, கிதியோனோட இருந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். தாவீது ராஜா பாருங்க, அமலேக்கியரை பின் தொடர்ந்து செல்றார். அப்படி செல்லும் போது அவங்க ஒரு ஆற்று அண்டைக்கு வராங்க. அந்த ஆற்றின் பெயர் பேசோர். அந்த பேசோர் அப்படின்னு சொல்லி அந்த ஆற்று அண்டைக்கு வரும்போது 600 பேராக வராங்க. அந்த ஆற்று அண்டைக்கு வரும்போது 200 பேர் போயிட்டாங்க அவரை விட்டு. இப்போ மீதம் 400 பேர் தான் இருக்கு. ஏற்கனவே இவங்க போய் யுத்தம் பண்ணுற அந்த கூட்டத்தார் பயங்கரமான பெரிய கூட்டத்தார் அமலேக்கியர். இந்த 200 பேர் போயிட்டாங்க. பேசோர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல ஈவுகள் அப்படின்னு அர்த்தம். பேசோர் ஆற்றண்டைக்கு வரும்போது நிறைய நல்ல ஈவுகளை பார்த்தோன்னா அந்த ஈவுகளுக்கு கிடைச்சோன்னா போயிட்டாங்க. இல்லை, லோத்தின் வாழ்க்கையை பார்க்கும்போது பாருங்க, நல்ல அழகான இடம், கண்களுக்கு குளிர்ச்சியான இடம். சோதன் குமரில் போன எல்லாவற்றையும் நான் அனுபவித்து கொள்ளலான்னு போறாரு. எல்லாவற்றையும் இழந்து போகிறார். அது போல இவங்களும் என்ன செய்றாங்க? அவரை விட்டுட்டு அப்படியே என்ன செய்றாங்க? போய்விடுறாங்க. அப்ப நல்ல ஈவுகளை, கொஞ்சம் நம்ம கண்களுக்கு குளிர்ச்சியான நல்ல ஈவுகளை தேவன் தந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அவருடைய ட்ராக்கை விட்டுட்டு போயிடக்கூடாது. தொடர்ந்து நம்ம போராடணும். இழந்து போன எல்லாவற்றையும் திருப்புறது வரைக்கும் நம்ம போராடணும். கொஞ்சம் இடையில நல்ல காரியங்கள், ஆசீர்வாதங்கள், சிறிய சிறிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் போது அது போதுன்னு உட்கார்ந்துடக்கூடாது. தாவீது ராஜாவோட மிச்சம் 4 பேர் போய், அவங்க 400 பேரும் போய் அவங்க என்ன செய்றாங்க? இப்போ போராட்டத்தை தொடர்றாங்க. அங்க பாருங்க எப்படி போனாங்கன்னா, அவங்க சென்ற போது ஒரு எகிப்தியனை என்ன செய்றாங்க? பார்க்குறாங்க. அப்போ புசிக்கு அவனுக்கு என்ன செய்றாங்க? அப்பமும் தண்ணீரும் கொடுக்கும்போது அந்த அமலேக்கியர் கூட்டம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் இந்த இடத்த காண்பித்து கொடுக்குறான். அங்கே போனால் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கிறேன். இதோ, அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தியர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். அவன் எகிப்தியன் கூட்டு போய் காமிக்கும் போது அவங்க புசித்து குடித்து கொண்டிருந்தாங்க. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறு சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். அன்னைக்கு சாயங்காலத்துல அந்த ராத்திரி முழுதும் போராட்டம், பகல்ல என்ன செய்யற போராடி அந்த சாயங்காலத்துக்குள்ள என்ன செய்யறாரு? முறியடித்தார். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் என்ன செய்யவில்லை? தப்பவில்லை. மற்ற எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்றாங்க? முறியடித்து போடுறதா. அப்ப தேவன் உங்களுக்கு திருப்பி தரணும்னு நினைச்சா, அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தி யூத குலத்தை மீட்பதற்காக 3 நாள் உபவாசித்து இருந்து அந்த ப்ரொசீஜரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு போகும்போது ஆமான் என்ன செய்றான்? ராஜா கண்களுக்கு முன்பான விரும்பத்தகாத காரியத்தை செய்து அவன் என்ன செய்றான்? அவன் செய்த தூக்கு மரத்தில் அவன் என்ன செய்கிறான்? தூக்கி போடுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தர சித்தம் கொண்டிருக்கும் போது, நீங்கள் இழந்து போனதை திரும்ப தேவன் உங்களுக்கு தர சித்தம் கொண்டிருக்கும் போது, உங்கள் எதிரிகள் கர்ச்சிக்கலாம், கொண்டாடலாம், ஆடி பாடலாம், அவங்க எல்லாம் செய்யலாம். ஆனால் திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு கலக்கத்தை தேவன் உண்டு பண்ணாரு. அவங்க முறியடிக்கப்பட்டு போயிடுவாங்க. நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்கள் சத்துருக்களை நீங்கள் தேடியும் காணாதிருக்கும் நாள் வந்தது. இயேசு கிறிஸ்து பார்த்து சில அன்பான சகோதரனே சகோதரி உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை திருப்பிக் கொள்ளும் நாள் வந்தது.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் சோஸ்திரத்தை கூட உங்கள் விண்ணப்பங்களையும் உங்களை சோஸ்திரங்களையும் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை என்ன செய்யும்? ஆட்கொண்டு விடும். அப்போ எல்லா காரியத்திலும் தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், தேவனை துணையாக கூப்பிட வேண்டும். தேவன் கர்த்தரே என் தேவன், எலியாவின் தேவன் என் தேவன். அவர் அத்தனை பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னால் சொன்னாரு, என்னுடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். அதே போல அக்னியால் பதில் அளித்தாரு. அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சாங்க? கொல்லப்பட்டு போனாங்க. தானியேலுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. நேபுகாத்நேச்சார் அவர் எல்லாமே சொல்றாரு. கடைசியில் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. அவருக்கு என்னெல்லாமோ பேர் மாத்திலாம் வைக்கிறார். பெல்சத்தார் அப்படின்னு சொல்லி பேர் என்ன செய்றாரு? மாத்தி வைக்கிறாரு. ஆனா அங்க போகும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தானியேலேன்னு தான் கூப்பிடுறாரு. தேவன் உங்களுக்கு அருமையான பேரை தந்திருக்கிறார். யார் மாத்தினாலும் அது என்ன செய்யாது? மாறாது. அப்போ நாம் தேவனுடைய வழிகளில் கடந்து செல்லும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும், தேவனை துணையாக கொள்ள வேண்டும். கர்த்தரே என் தேவன் என்று சொல்லி நம்ம சத்துருக்களை நாம் எதிர்த்து போராட வேண்டும். அப்படி போராடும் போது பலனுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். லேசாக ஒரு சாயங்காலத்தில் தொடங்கி அடுத்த சாயங்காலத்து மட்டும் அத்தனை பேரையும் முறியடித்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? திருப்பி கொண்டார். இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை கூட கண்ணீரின் பாதையாக தான் இருந்துச்சு. தாவீது ராஜன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கண்ணீரின் பாதை. என்னைக்குமே அவர் ஒரு ஃப்ளாட்டான இடத்துல நடந்து போனார். அவருக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்லாம் கிடையாது. கூட இருந்தவங்களும் அவரை கல்லறிங்கிறாங்க, அவரை தூஷிக்கிறாங்க, அவருக்கு போராட்டங்கள் அடிக்கடி. கொஞ்சம் மேடாக போனாலும் அப்புறம் பள்ளங்கள் போராட்டங்கள், அழுகை. தேவனை இறுகப்படுத்திக் கொள்கிறார். தேவனை அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் தான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கண்ணீர்ல என்ன செய்தாரு? சோர்ந்து போகல. தேவனுக்குள்ளாக ஒவ்வொரு நேரமும் தன்னை திடப்படுத்தி பத்சேபாளின் பாவத்தில் சிக்கி கொண்டு இருக்கும்போது தேவனோட திடப்படுத்தி திருப்பி மீண்டு எழும்பி வர பாவத்தை அறிக்கையிடுகிறார். பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆனாலும் அதுக்குள்ள தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து மீண்டு தேவனை என்னை எடுத்துப்பார், நான் ஒரு பாவிதான், கர்ப்பத்தில் முன்னே நீர் என்னை தெரிந்து கொண்டு நான் அப்பவுமே பாவிதான், என்னை நீர் பாவத்திலிருந்து என்னை நினைச்சு தெரிந்து கொண்டீர், என்னை மணின்னு சொல்லி மீண்டும் 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 என்ன செய்றாரு? தேவனை உறுதியாய் பிடித்துள்ள. அதனால தான் தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துன்னு சொல்லியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பாருங்க, அனுதின போராட்டம். அவர் தூங்க கூட தலை சாய்க்க இடமில்லை. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லைன்னு இருக்கும். அந்த காலையில் ஃபுல்லாக ஊழியம் செய்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார். தனிமையில் அவர் மலையில் போய் உட்கார்ந்து தனிமையாக பிதாவிடத்தில் ஜெபித்து அவருடைய சித்தத்தை அறிந்து காலையில் ஃபுல்லாக ஊழியம் செய்கிறார். ஊழியத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள், பரிசேயர் சதுசேயர், அழுது நைட்டு ஃபுல்லாக தேவனிடத்தில் பலன் வாங்குறாரு, காலையில் ஃபுல்லாக ஏங்குறார். தாவீது ராஜா பாருங்க, நைட்டு ஃபுல்லாக ஒழிச்சிட்டு காலையில் ஃபுல்லாக தேவன் தனக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்கிறார். இப்படியே தான் தேவன் நமக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை என்பது சாதாரண காரியம் அல்ல. நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலேருந்தே எப்பவும் பிரச்சனைகளும் போராட்டங்களும். ஆனால் எல்லாவற்றிலையும் பாருங்கள், நீங்கள் திரும்பி பாருங்கள், வாழ்க்கையில் எதுலேயும் நீங்கள் தோல்வியை சந்திச்சிருக்க மாட்டீங்க. எல்லாவற்றிலையும் தேவன் வெற்றியை உங்களுக்கு தந்திருப்பார். நீங்கள் வெற்றியை தான் சுதந்திரத்துக்குள்ள. உங்கள் சத்துருக்களை என்ன பார்ப்பாங்க தெரியுமா? பார்த்துட்டு இவனை ஒன்றும் செய்ய முடியலையே, தனியாக தான் ஏற்றுனேன், வா ஒரு கூட 4 பேர் சேர்ந்து நம்ம அவனுக்கு விரோதமாக நிற்போன்னு சொன்னாலும் அப்பவும் தூத்து போயிடுவாங்க. ஏன்னா உங்களோடு இருக்கிற தேவன் இந்த பூமியில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் பெரியவர். அவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், மிகவும் பெரியவர். அந்த தேவன் நம்மோடு இருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த மனுகுலத்தை மீட்பதற்காக அவர் கடந்து வரார். ஆதாமிடத்திலிருந்து இழந்த அந்த ஐக்கியத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்றாரு? இழந்து போன அந்த ஐக்கியத்தை மீண்டும் மனுஷனிருந்து பெற்றுக்கொள்ளணும். மனுகுலத்தில் மனுஷனாக அவதரித்து என்ன செய்றார்? வரார். வார்த்தை மாம்சமாகி அவர் என்ன செய்றாரு? நம்மை போல ஒரு பாடு அனுபவிக்கிற மனிதனாக கடந்து வரார். அப்போ பைபிளில் ஒரு பேரபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெண் என்ன செய்றா?
100 வெள்ளி காசு வச்சிருக்கா, ஒன்று என்ன செய்யறா, தொலைச்சிருது. அந்த ஒன்று என்ன செய்யறா, கண்டுபிடிக்கிறது வரைக்கும் அவன் என்ன செய்யலை, அதை ஓயலை. அவன் என்ன செய்யறா, அதை கண்டுபிடிச்சவரை மிகவும் சந்தோஷம் அடைகிறான். அதே போல் 100 ஆடுகள் இருக்கு. அந்த ஆடுகளில் ஒரு ஆடு தொலைந்து போனாலும் அந்த ஆட்டை மேய்க்கிறவன் செய்யணும், அந்த ஒன்று கிடச்சோன்னு ரொம்ப சந்தோஷம். அதே போல் இன்றைக்கு இத்தனை பேரை தேவன் மீட்டு கொண்டாரு. நம்ம என்ன செய்கிறோம், முந்தி பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். இப்போ நம்ம யாருக்கு அடிமையாக மாறிக்கொண்டே இருக்கிறோம், பரிசுத்தருக்கு அடிமையாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்மில் ஒருவர் தவறும் போதும் தேவன் நம்மை தேடி வருகிறார். நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த தாவீது ராஜாவை போல இழந்து போன கொள்ளை அடித்தவனை திருப்பி என்ன செய்கிறார், கொள்ளை அடிக்கிறார். அதான் தாவீது ராஜா செய்கிறார். கொள்ளை அடிச்சுட்டு போயிருந்தான் அமலேக்கியர் கூட்டம். அந்த அமலேக்கியர் கூட்டத்தை பின்தொடர்ந்து அவர் என்ன செய்கிறாரு, மீண்டும் கொள்ளையடித்துட்டு வர்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அநேகர் அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். சங்கீதம் 76:4 பார்த்தீங்கன்னா, மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்றார். பிதா இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தனை பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். இயேசு கிறிஸ்து பலவான்களை கொள்ளையாக பங்கிட்டு கொள்ள, பலவான்களை எல்லாம் சாத்தான் அவன் பக்கமாக இழுத்தான். ஆனா கல்வாரி சிலுவையில தேவன் அத்தனையும் இழந்து போன அத்தனை மனு குலத்தையும் மீட்டு கொண்டார். எவ்வாறு தாவீது ராஜா தான் இழந்து போன தன் குடும்பத்தை, தன் பிள்ளைகள் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டானோ, மீட்டு கொள்ளும் போது அவங்க மனைவி பிள்ளைங்க முகத்துல சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா எங்களை மீட்டு கொண்டாங்க, என் கணவன் என்ன வந்து மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. என்னை யாரும் மறக்கல. அதே போல நீங்க இழந்து போன சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் தேவன் இயேசு கிறிஸ்து தகப்பன், உங்கள் தகப்பன் உங்களை தேடி வந்திருக்கிறார். வாசற்படியில் என்று இதோ நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு வந்து அவனோடு வாசம் பண்ணுவேன், அவனோட போஜனம் பண்ண, அவனோடு சஞ்சரிப்பேன் அப்படின்னு சொல்றார். இவ்வளோ அழகான ஒரு வாக்கு தத்துவம் இன்றைக்கும் உங்களுடைய வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். நீங்க அவரை சந்தோஷமாக உள்ளே ஏற்றுக்கொண்டு, நீங்க எனக்கு துணை நில்லுங்க, நீங்க உங்க நாமத்தினால, நீங்க என் தேவன், என் கூட இருக்கிறவர் ஜீவனுள்ள தேவன், அதனாலதான் அந்த யுத்தத்திற்கு விரோதமா நான் போறேன், நான் கண்டிப்பா ஜெயம் பெற்றுக்கொண்டு தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். ஏன்னா என் கண்கள் அவரையே நோக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு தாவீது ராஜாவுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுக்கேன்னு நாங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இழந்து போனதை நினைத்து நீ திருப்பி கொள்ளுவாய் மகனின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்கிறார். நீங்க கவலையோடு கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையின் காரியம் என்னவென்றால், நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவீர்கள். நீ திடன்கொள், தைரியமாயிரு, எனக்குள் உன்னை திடப்படுத்திக் கொள் என்று இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார். எவ்வாறு இயேசு கிறிஸ்து தான் படைத்த மனுகுலத்தை சாத்தான் கொள்ளையடித்து போனானோ, மீண்டும் அதை என்ன செய்கிறார், கொள்ளையடித்து எடுத்துக்கொள்கிறார். அதே போல நீங்களும் அதே தேவனை நீங்கள் என்ன செய்கிறது, உங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டதினால் உங்களிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு போன சந்தோஷம், சமாதானம், வேலைகள், பணம் எல்லாவற்றையும், உங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தோஷமான காரியங்களை மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள். இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ள, இழந்து போன பரிசுத்தத்தை மீட்டுக் கொள்வீர்கள், இழந்து போன அபிஷேகத்தை மீட்டுக் கொள்வீர்கள், இழந்து போன குடும்பத்தை மீட்டுக் கொள்வீர்கள் என்று உங்க இயேசு கிறிஸ்துவங்களை பார்த்து சொல்கிறார். இழந்து போன தொழிலை, இழந்து போன படிப்பை, இழந்து போன எல்லா காரியத்தையும் உங்களுக்கு தேவன் மீண்டும் திருப்பி தரார். ஒரு சிறிய காரியம் கூட அதுல உங்களை விட்டு என்ன செய்ய போறதில்ல, கடந்து போவதில்லை. என்ன, தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருக்குள் உங்களை திடப்படுத்தி கொண்டதினால் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்வார். எல்லா காரியத்திலும் அவரே உங்களுக்கு முன் சென்று எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். சங்கீதம் 46:10 பாருங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஏன்னா நம்ம கூட இருக்கிற சேனையின் அதிபதி யாருன்னா யெகோவா. அவர் சேனைகளின் கர்த்தராமே, அவர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன், அவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இந்த அடைக்கல பட்டணத்துக்குள் கடந்து வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்கள் சந்தோஷத்தோடு எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். சோர்ந்து போகாதீர்கள், கவலைப்படாதீர்கள்.
அருமையான சகோதரனே, சகோதரியே, படிப்பில் இருக்கிற தோல்விகள் உங்களுக்கு தோல்வி அல்ல, இது உங்களுக்கு வெற்றியின் முதல் படி என்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார். தோல்வியால் துவண்டு இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். எங்களை கொள்ளையடித்து விட்டு போயிட்டார்களே, எங்களால் முடியவில்லை, எங்களுக்கு அந்த வசதி இல்லையே என்று நீங்கள் கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பினோம். தேவன் உங்களை பார்த்து சொல்ல, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். என்ற சித்தத்தை அறிந்து என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் உனக்கு வைத்திருக்கிற புதிய பாதையை, நான் உனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை, நான் உனக்கு வைத்திருக்கிற அடையாளத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய் மகனே, மகளின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல பாருங்க, யோபு 29:17 நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்து பிடுங்குவேன் அப்படின்னு சொல்றார். உங்ககிட்ட அநியாயமா பிடுங்கிட்டு போயிட்டாங்களா, அவங்க பற்களை நீங்க உடைப்பீங்க. அவங்களுடைய பற்களை உடைத்து அவங்க பறிச்சுட்டு போனதை அவர்கள் பற்கள்ல இருந்து பிடுங்கிட்டு வருவீங்க. ஒரு அழகான கதை சொல்லுவாங்க. ஒரு கழுகு ஒரு குஞ்சை எடுத்துட்டு போயிட்டுனா, ஒரு காகத்தை ஒரு அழகான குஞ்சை எடுத்துட்டு போயிட்டுனா அதோடைய அந்த கூர்மையான அந்த அழகுல இருந்து நம்ம மீண்டு வருவது என்று கஷ்டம். சிங்கத்தின் வாயில பிடிப்பட்ட ஆட்டுக்குட்டியை மீட்பது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த ஆபத்தில் நம்ம மீட்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். உங்கள் சத்துருக்களின் பிடிகளில் நீங்க சிக்குண்டு இருக்கிறீர்களா, பாவத்தின் பிடியில் சிக்குண்டு அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறீங்களா, உங்களை மீட்க தேவன் வருவார். ஒரு ஏழை குடியானவன் கொலை குற்றத்தினால அவர் அந்த கொலை குற்றத்தில் அவருக்கு எந்த சம்மந்தமே இல்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. அவர் சொல்லி பார்க்குறாரு, யாருமே அவர் பேச்சை கேட்கல. யாரோ பண்ண தவறுக்காக அவர் அழைத்து கொண்டு போகிறார். அவருக்கு தூக்கிலிட வேண்டும் என்ற பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. அந்த சிச்சுவேஷன் அந்த டேட் வரும்போது அவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு அதில் வாதிடக்கூடிய வக்கீல் கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு பார்க்குறாரு, அவர் முகத்தில் ரொம்ப ஒரு கவலையாக இருக்குது. ஏன்னா அந்த தப்பு பண்ணாதவங்க ஒரு கபடற்ற ஒரு முகத்தோடு அவங்க முன்னாடி என்ன செய்கிறாரு, நிற்கிறார். அவர் பார்க்குறாரு, அந்த மனிதனுக்காண்டி வாதாடி கடைசியில் அவர் என்ன மீட்டு கொண்டு வரும்போது அந்த மனிதன முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் தப்பு பண்ணலை, ஆனால் தண்டனை பெறதுக்கு போனேன், ஆனால் என்னை மீட்டு கொண்டாங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அந்த பாவமாகிய படி கொழிக்குள்ள சிக்குண்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களை சத்துரை பிடித்து இழுத்து கொண்டு போய் உங்களை பாதாளத்துக்குள் தள்ளுவதற்கு முன்னாடி அவர் வாரார். உங்களுக்காண்டி வாதாடுறார், உங்களுக்காக உங்களை மீட்டு கொண்டு வர, தம்முடைய சொந்த ரத்தத்தினால மீட்டு கொண்டு வர. எதற்காக? நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. உங்கள் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை அவர் பார்க்க விரும்புகிறார். ஏன்னா அந்த மனுகுலத்தை அவர் மீட்டு கொண்டார், உங்களையும் மீட்டு கொண்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாம், கடந்த வாரமும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இழந்து போனதை எல்லாவற்றையும் என்ன செய்வோம், திருப்பி கொள்ளுவோம். நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை நம்ம முழு மனதோடு பற்றி கொள்ளும் போது தேவன் எல்லா காரியங்களையும் நீங்களும் திருப்பி கொண்டு தேவனுக்கு சாட்சியாக எடுத்து நிறுத்துவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.